அவர் அண்ணக்குடி வீட்ல இருக்காரு. என்னது? என்ன தைரியம் இருந்தா கட்டின பொண்டாட்டி நீங்க இருக்கும்போது அந்த கேரளாக்காரி அவனை அங்க கூப்பிட்டு வச்சிருக்கலாம். இப்பயே போய் அவளை 4 அரைஞ்சு அவனை இங்க கூட்டிட்டு வரேன். நில்லுங்க அத்தா, நான் தான் அவரை அங்க அனுப்பி வச்சேன். பிள்ளைங்களோட சேர்ந்து இருக்கட்டும்னு தான் நான் அனுப்பி வச்சேன். அவரை பிரிஞ்சு நான் பட்ட கஷ்டத்தை அவரோட பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்க விரும்பல. அதனால இது சம்பந்தமா இனிமே யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். என்ன அண்ணோ? கிளம்புங்க. பாண்டிய அம்மாக்கா நீங்க வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்ல அண்ணக்குடி, நான் இனிமே என் பிள்ளைங்களோட இங்கதான் இருக்க போறேன். பாண்டியம்மாவை இதைத்தான் என்கிட்ட சொன்னா. நான் என்ன சொல்ல? இத பாரு அண்ணக்குடி, என்னால இனிமே என் பிள்ளைங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது. இனிமே வாழ்நாள் முழுக்க என் பிள்ளைங்களோட தான் என் வாழ்க்கை. உன்னையும் பிள்ளைங்களையும் பிரிஞ்சிருந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப துயரமான நாள். என் குழந்தைங்களோட சேர்ந்திருக்கிற எல்லா நாளுமே எனக்கு பொன்னான நாள். தயவு செஞ்சு என் குழந்தைங்க கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடாத அண்ணக்குடி. எனக்கு எல்லாம் எழுதிருக்கேன். அப்புறம் கோயில் நன்கொடைக்கு கொடுத்ததெல்லாம் கூட எழுதிருக்கேன். அப்படி எழுதிடும். அம்மா, பாண்டியம்மா, இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க?
இதையாவது கண்டுபிடிச்சிருப்பாளோ? அம்மா அம்மா என்ன பிரின்சிபல் மேடம், நான் ஒருத்தி இங்க இருக்கேன், என்ன கண்டுக்காம அம்மா அம்மான்னு அங்கேயும் இங்கேயும் பார்த்து கத்திட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? ஒன்னும் இல்லைங்க, பாண்டியம்மா வர சொன்னாங்க. பாண்டியம்மா வர சொன்னாளா? எதுக்கு வர சொல்லிருப்பா? ஸ்கூல் வருமானத்துல நம்ம பண்ண ஊழல மோப்ப முடிச்சிருப்பாளோ? ஆ, கனகவல்லி இங்க வா. என்னங்க அண்ணி? இவங்க பாண்டியம்மாவை பார்க்க வந்திருக்காங்க, உள்ள கூட்டிட்டு போ. சரி வாங்க. போங்க. ஏய் இங்க வா, கூட்டிட்டு போய் அப்படியே விட்டுட்டு வந்துடாத. என்ன ஏதுன்னு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. சரிங்க அண்ணி. போ போ போ. சம்பளம் எல்லாம் கொடுத்துட்டீங்கல்ல? சரி பாத்து. அண்ணி உங்களை பார்க்க டீச்சர் வந்திருக்காங்க. வணக்கம்மா. உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டுமா. ஒண்ணும் இல்ல, நம்ம ஸ்கூல்ல புதுசா நாளைக்கு 4 புள்ளைங்களை சேர்க்கணும். புள்ளைங்க நல்லா படிக்கிற புள்ளைங்க. அது மட்டும் இல்ல, 4 பேரும் என் கணவரோட 2ஆம் தரத்து புள்ளைங்க. நாளைக்கே அட்மிஷன் போடுறேன் மேடம். நல்லது. அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் பாத்துக்கோங்க, சரியா? சரிங்க மேடம். அப்ப நான் கிளம்புறேன். எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துருங்க. நீங்க சொல்றபடி கொடுத்துறோம். இந்தாங்க பால். நீலாவதி, தங்கத்துறை வாங்க. இந்தம்மா, விளையாடிட்டு இருக்காம ஒழுங்கா பால் குடிச்சிட்டு தூங்குங்க. சரிம்மா. போமா. ஏங்க, ஆ, இன்னைக்கு ஸ்கூல் பிரின்சிபல் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்னது? நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களா? ஆமாங்க. அந்த அன்னக்குடி நம்ம பாண்டியம்மா ஆதரவோட அவ பிள்ளைங்கள நம்ம ஸ்கூல்லயே சேர்த்து விட்டுட்டாங்க. அன்னக்குடியும் அவ குழந்தைங்களையும் இப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம சொந்த ஊர்லயே நம்ம கண்ணு முன்னாடியே காலை ஊனி நம்ம சொத்துக்கு வாரிசா வந்துடுவா. அவளெல்லாம் வந்த வேகத்திலேயே ஓட ஓட விரட்டிடணும். இல்லனா நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் தாங்க ஆபத்து. ஏய், உன் வரவேற்பெல்லாம் எனக்கு கூட தேவையில்ல. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏதோ என் தம்பி உன் மேல ஆசைப்பட்டான், 4 குழந்தைகளையும் கொடுத்துட்டான். இருக்கிறத வச்சு சந்தோஷப்படாம இன்னும் என்ன வேணும் நீங்க வந்து உட்கார்ந்துருக்க? பார், உன் பிள்ளைங்க பேர்ல தலைக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் போடுறேன். அதை வாங்கிக்கிட்டு மரியாதையா அந்த ஊரை விட்டு ஓடி போயிடு. அதை விட்டுட்டு என் தம்பியை மயக்கிட்டு இந்த ஊர்ல தான் நிரந்தரமா இருப்பேன்னு அடம் பிடிச்ச, அப்புறம் நிரந்தரமா இந்த உலகத்தை விட்டே அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை. நீங்க இப்படி வந்து என்ன மிரட்டுறது உங்க தம்பிக்கு தெரியுமா? எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட சொன்னாலே போதும். எனக்கு தாலி கட்டினவர் அவர்தான். அவர் சொல்றத மட்டும்தான் நான் கேட்பேன். அவர் 2 பறஞ்சா இருக்கும், 3 பறஞ்சா போகும். நீங்கள் இதுவரைக்கும் வந்துட்டீங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டீங்க. இருங்க, ஒரு சாய் குடிச்சிட்டு போங்க. ஏய், நக்கல் பண்றியா? பாக்குறேன் நீ எப்படி இந்த வீட்டுல இருக்கன்னு நான் பாக்குறேன். சீக்கிரம் மாட்டுங்க ஷூவை, அப்பா வந்துருவாரு. அன்னக்குடி, பசங்களா ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுடா. வந்துட்டாங்க. கௌரி, மனோகரி, சீக்கிரம் வாங்க, உங்க அப்பா வந்துட்டாங்க. ஆமா, போ டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வா, போ. சீக்கிரம் வாங்க வாங்க. எந்திரி வா.
வா கௌரி. வந்துட்டேம்மா. கொடு, இந்தா எடுத்துட்டு போங்க. இது வேற தலையில. போங்க 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 போங்க. ஈஸ்வரி கட்டி வா 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 வா. நாங்க ரெடி. ரெடியா? எல்லா புத்தகம் எடுத்துக்கிட்டீங்களா? வாங்க வாங்க ஏறுங்க ஏறுங்க. ஒன்னோரி யூனிஃபார்ம்ல சூப்பரா இருக்குடா. தேங்க்ஸ் பா. பாத்து ஏய், பாத்து இரு. பாத்து. அது சங்கரி சரியா உட்காந்துட்டியா? லஞ்ச் பாக்ஸ்ல வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்களா? அண்ணோ கிளம்போ. சரிங்க. டாடா சொல்லுங்க. பாய். பாய் பாய். அப்பா அம்மா பாவம்லப்பா. அப்போ அர்ச்சன் பாவம் இல்லையா மோனே? பாவப்பட்ட அப்பாவை கேரளால பார்த்தோம். ஆனா இங்க இருக்கிறது பணக்கார அப்பா. அதனால அம்மா தான் பாவம். அப்படியா? என் செல்ல மக்கா கிட்ட அப்பா ஒரு விஷயத்த சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. உங்களுக்கு அம்மானா பிரியமா அப்பானா பிரியமா? அம்மா தான். அப்போ அப்பா மேல உங்களுக்கு பிரியம் இல்லையா? அப்பாவும் வேணும் அம்மாவும் வேணும். மக்களே, அப்பாவை நீங்க எல்லாரும் மன்னிக்கணும். அப்பாவுக்கு இந்த உலகத்துல உங்களை விட பெரிய சொந்தமோ பெரிய செல்வமோ இல்ல. அத நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. அப்பா நீங்க எங்களை கைவிட்டாலும் பரவாயில்லப்பா. அம்மாவை கைவிட்டுறாதீங்கப்பா. இல்லடா கௌரி, அப்பா நான் உங்க யாரையும் கைவிட மாட்டேன். ஆனா நான் வயசானதுக்கு அப்புறம் என்ன நீங்க யாரும் கைவிட்டுறாதீங்க. நாங்க யாரும் உங்களை கைவிட மாட்டோம்ப்பா. அப்பா அப்பா கதை சொல்லுங்கப்பா. சொல்றேன்டா ஈஸ்வரி. ஒருத்தன் தன் தாத்தா கிட்ட நான் முன்னேறதுக்கு சூழ்நிலை சரியில்லைன்னு சொன்னான். உடனே தாத்தா அவனை கூட்டிக்கிட்டு தோட்டத்துக்கு போனாரு. அப்புறம் சொல்றேன் ஈஸ்வரி. அங்க பாறைக்கு நடுவுல ஒரு ஆலமரம் சின்னதா வளர்ந்துருந்துச்சு. அத காட்டி அவங்கிட்ட சொன்னாரு, ஒரு மரம் வளர்றதுக்கு நல்ல மண், நீர், காற்று, வெப்பம் இது எல்லாம் அவசியம். ஆனா இந்த செடிக்கு தேவையான எதுவுமே கிடைக்கல. இருந்தாலும் முளைச்சே தீர்வேன்னு முயற்சி செஞ்சு பாறைக்கு நடுவுல வளர்ந்திருக்கு பாத்தியான்னு சொன்னாரு. அதனால நீயும் எதையும் தடைன்னு சொல்லாத, முயற்சி செஞ்சேனா முடியாதது எதுவும் இல்லைன்னு சொன்னாரு. என்ன நான் சொன்ன கதை புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுச்சுப்பா. சரி, இன்னொரு கதையை நாளைக்கு சொல்றேன். இப்போ ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, போலாமா? போலாம். வணக்கம் சின்னையா. வணக்கம் சரவணா, எப்படி சௌக்கியமா இருக்கீங்களா? புனிதன் நல்லா இருக்கேயா. சரியா வா. சொல்லுங்களா, நல்லா படிக்கணும். என்ன இல்லா கௌரி, மனோரி, சங்கரி, அம்மா சமைச்சு கொடுத்தத ஒண்ணு விடாம சாப்பிடணும், நல்லா படிக்கணும். எதையாவது மிச்சம் வச்சுட்டு வந்தீங்க, மகாபலி ராஜா ஓனத்துக்கு வரும்போது சொல்லி விட்டுருவேன். ஐ இங்க மகாபலி ராஜா வரமாட்டாரு, எனக்கு தெரியுமே. எப்படி? ஆமாப்பா, மகாபலி ராஜா இந்த ஊர் ராஜா இல்லையே, அவர் கேரளா நாட்டு ராஜாவாச்சே. என் தங்கம், என் தங்கம், உனக்கும் தெரிஞ்சு போச்சா அது? சரி, வாங்க 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 போலாம். வாடா, போ. வணக்கம்மா. வணக்கம். வாங்க. இங்க வா. என்னம்மா வாமா. தங்கதர, என்னம்மா? நீலா, லஞ்சுக்கு பிரிஞ்சி தேங்காய் சாதம் வச்சிருக்கேன். மிச்சம் வைக்காம சாப்பிடணும். சரிம்மா. போமா, எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும். அத்தை, இவ டெய்லி சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுறா. இல்லம்மா, சாப்பிடவே முடியலன்னா தான் கீழே போடுவேன். சரி, இன்னைக்கு மிச்சம் வைக்காம சாப்பிட்டேனா உனக்கு ஐஸ்கிரீம். எனக்கும் ஐஸ்கிரீம் வேணும் தா. எல்லாருக்கும் ஐஸ்கிரீம். ஓகேவா? சரி, சமத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு வா. பாய். பாய். மேடம், குட் மார்னிங் மேடம். என்ன சுப்பு, அக்கவுண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? என்ன ரெடி பண்ணல மேடம்.
இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்தேன். இன்னும் 2 நாள்ல கணக்கை சரி பண்ணிடுவேன் மேடம். போன வாரமே முடிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல? அது வந்து மேடம். போங்க, லேட் பண்ணாதீங்க, சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. சரிங்க மேடம், முடிச்சிடுறேன் மேடம். சரி. ஏய் தங்கதுரை நில்லு. என் கண்ணுங்களா நல்லா இருக்கீங்களாடா? மாமா என் அண்ணன் மவனே செங்கக்குட்டி, என் மருமவனே சாப்பிட்டீங்களாடா? இவன் என் மூத்த பொண்ணு கௌரி, இவன் தங்கதுரை உனக்கு அண்ணன். இவன் நீலாவதி. நீலாவதி, கௌரி உனக்கு அக்கா. இவ மனோகரி, இவ சங்கரி, இந்த குட்டி ஈஸ்வரி. மக்களுங்களா, இவங்க எல்லாருமே என் செல்லங்கடா. கௌரி, இவங்க 2 பேரும் என் தங்கச்சி பசங்க. இவ திலகவதி, இவன் வேல்முருகன். மக்களுங்களா, இதுங்க 4 என் பொண்ணுங்கடா. இவங்க எல்லாருக்கும் இந்த ஊரும் புதுசு, இந்த பள்ளிக்கூடமும் புதுசு. நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், சண்டை போடாம ஒண்ணா இருக்கணும். சரிங்களா? பெல் அடிச்சிட்டாங்க. சரி மாமா. எல்லாரும் போய் நல்லா படிக்கணும். போ, போ. பாய் டாடா. பாய். என்னங்க, ம். இந்தாங்க அல்வா சாப்பிடுங்க. ஏது அல்வா? நான் டவுனுக்கு போனல, அப்ப வாங்கிட்டு வந்தேன். இத்தனை வருஷத்துல நீ டவுனுக்கு போய் இந்த மாதிரி அல்வா வாங்கிட்டு வந்ததே இல்ல. என்ன விஷயம்? நம்ம முத்த பாண்டியனை தொலைஞ்சு போனதுல இருந்து நான் எதுவுமே வாங்கிட்டு வரல. இப்பதான் அண்ணன் வந்துட்டார்ல, அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு தான் இந்த அல்வா. சின்ன மச்சான் வீட்டுக்கு வந்தது எல்லாருக்கும் சந்தோஷம் தான். அல்வா ரொம்ப நல்லா இருக்கே. அப்ப இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. போதும் போதும். ஏங்க, நம்ம பொண்ணு திலகவதிய பெரிய அண்ணன் பையன் தங்கதுரைக்கு கட்டணும்னு முடிவு பண்ண மாதிரி நம்ம பையன் வேல்முருகனுக்கு எப்படியாவது முத்த பாண்டியன பொண்ணுங்களை ஏதாவது ஒண்ணு பிடிச்சு கட்டி வச்சிடணுங்க. கனகவள்ளி, இப்பவே அது இதுன்னு சொல்லி வாய விடாத. முதல்ல பிள்ளைங்க எல்லாம் படிச்சு பெரிய ஆளாகட்டும், அதுக்கப்புறமா பேசிப்போம். அவங்க பெரிய ஆளாகட்டும் சின்ன ஆளாகட்டுங்க, என் மனசுல இருக்க ஆசையை தானேங்க சொன்னேன். அன்னக்குடி மகள்ல ஏதாவது ஒரு பொண்ணு அது எனக்கு மருமகள் ஆகணும். வாங்கம்மா, வாங்க. வணக்கம். வாங்க. ஏன் அண்ணக்குடி, ஏன் எங்களை பார்த்து ஒதுங்கி நிக்கிற? வா, வந்து சேர்ந்து நில்லு. விடாவல. எதுக்கு ஒதுங்கி நிக்கிறவள போய் இங்க வர சொல்ற? அவ அங்கேயே இருக்கட்டும். நீ பேசாம சாமி கும்பிடு.